பாலிட்டி டாப்பிக்ல இருந்து 40 கேள்விகள். இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது அமலுக்கு வந்தது? 26 ஜனவரி 1950. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ளது? பகுதி 3. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு? 6 ஆண்டுகள். இந்திய பாராளுமன்றத்தின் கீழ் சபை எது? மக்களவை. இந்தியாவின் அவசர நிலையை அறிவிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். இந்திய தேர்தல் ஆணையம் எந்த வகை அமைப்பு? அரசியல் அமைப்பு அமைப்பு. இந்திய அரசியல் அமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன? 11. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் கொண்டுவரப்பட்டது? 73வது திருத்தம். இந்திய உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். சமத்துவ உரிமை எந்த கட்டுரைகளில் குறிக்கப்பட்டுள்ளது? கட்டுரை 14-18. இந்தியாவின் வாக்களிக்க குறைந்தபட்ச வயது எது? 18 வயது. தேசிய அவசர நிலை எந்த கட்டுரையின் கீழ் அறிவிக்கப்படுகிறது? கட்டுரை 352. மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பின் காவலர் என அழைக்கப்படுவது யார்? உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பில் அரசியல் சட்ட நிவாரண உரிமை எந்த கட்டுரையில் உள்ளது? கட்டுரை 32. இந்தியாவில் சட்டங்களை இயற்றும் உயர்ந்த அமைப்பு எது? பாராளுமன்றம். மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 42வது திருத்தம். இந்தியாவின் அரசியல் தலைவன் யார்? குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை எந்த வார்த்தையால் தொடங்குகிறது? நாங்கள் இந்திய மக்கள். மாநில சட்டமன்றத்தின் கீழ் சபை எது? சட்டமன்றம். இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அட்டவணைகள் உள்ளன? 12. இந்தியாவில் நீதித்துறையின் உச்ச அமைப்பு எது? உச்ச நீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய சபை எது? அரசியல் நிர்ணய சபை. இந்தியாவில் பிரதமரை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பில் சுதந்திர உரிமை எந்த கட்டுரைகளில் உள்ளது? கட்டுரை 19-22. மாநில அமைச்சரவை தலைவன் யார்? முதலமைச்சர். இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் செய்வது எந்த கட்டுரையின் கீழ்? கட்டுரை 368. இந்தியாவில் மாநில அவசர நிலை எந்த கட்டுரையின் கீழ் அறிவிக்கப்படுகிறது? கட்டுரை 356. இந்திய அரசியலமைப்பில் மதச்சார்பின்மை எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 42வது திருத்தம். மக்களவையின் தலைமை அதிகாரி யார்? சபாநாயகர். இந்திய குடியுரிமை பற்றிய விவரங்கள் எந்த பகுதியில் உள்ளது? பகுதி 2. இந்தியாவின் நிதி அவசர நிலை எந்த கட்டுரையின் கீழ் அறிவிக்கப்படுகிறது? கட்டுரை 360. இந்திய அரசியலமைப்பின் முகப்பு உரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முன்னுரை. இந்தியாவின் இரட்டை குடியுரிமை வழங்கப்படுமா? வழங்கப்படாது.
இந்திய தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநில கொள்கையை வழிகாட்டும் நெறிமுறையை குறிப்பிடுகிறது? பகுதி 4. இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் யார் தலைமையில் மாநிலங்களவை செயல்படுகிறது? துணை குடியரசுத் தலைவர். இந்த வீடியோவில் 40க்கு எத்தனை மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.